திருவிளக்கை ஏற்றி திருமகளை வரவேற்க வேண்டும். இன்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சங்கீத கலாநிதி ஸ்ரீ ஜிஜேஆர் கிருஷ்ணன் அவர்களையும் ஸ்ரீமதி ஜிஜேஆர் விஜயலட்சுமி அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடைய குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்களையும் எங்களுடைய பள்ளியின் மேலாளர் ஸ்ரீமதி நிர்மலா வரதராஜன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு நமது குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள், சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி ஜிஜேஆர் விஜயலட்சுமி அவர்களையும் ஸ்ரீ ஜிஜேஆர் கிருஷ்ணன் அவர்களையும், ஆர்ஆர் சபா குப்புசாமி மாமா அவர்களையும் ஸ்ரீமதி நிர்மலா வரதராஜன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நமது விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா ஃபவுண்டர் நம்முடைய குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூற அன்போடு அழைக்கிறோம். நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நமஹ. எல்லோருக்கும் ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். விஜயஸ்ரீனுடைய 3வது வருட மார்கழி வைபவமாக தொடங்கியிருக்கு. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. வெரி ஓவர்வெல்மிங் மொமெண்ட் ஃபார். நாங்கள் எப்படி ஆரம்பித்தோங்கிறது தெரியும். ஒரு ஸ்மால் குடிசை மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து, ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பித்தோம். அம்மா பேரில் ஆரம்பிக்கணுங்கிற அம்மா குரு ஆசிர்வாதம், குரு 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 அனுகிரகம், பெற்றோர்கள் அனுகிரகம், இதுதான் நாங்கள் விஜயஸ்ரீல பூரா பார்த்தது. பெயரே அதனால விஜயஸ்ரீங்கிற பேரே. அம்மா விஜயா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா, நடுப்புற லால்குடி ஜெயராமன் சாருங்கிறது வி ஜயா ஸ்ரீ அப்படிங்கிறதுக்காக அது தானே அமைஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு காரணங்கள் தானே யோஜனை பண்ண, ஹரிகதைக்கும் விஜயஸ்ரீங்கிற பேருக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கும்போது, நாரதர் தான் ஹரிகதைக்கே ஃபவுண்டர். பொதுவாக கிருஷ்ண பாகவதர் தஞ்சாவூர் ஸ்கூல்பா, ஆந்திராவில் அதிபட்ல நாராயணதாஸ்ன்னு சொல்லுவா. பட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஹா சராமியகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாரதர். லால்குடி சாரும் லால்குடி சாரோடைய குழந்தைகளான இவர்கள் சங்கீத கலாநிதி ஸ்ரீ ஜிஜேஆர் கிருஷ்ணன் சார் அண்ட் ஸ்ரீமதி விஜயலட்சுமி மேடம் எல்லாருமே தியாகராஜ சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரை. விஜயஸ்ரீனுடைய வளர்ச்சி ஒரே டார்கெட் தான். அம்மாக்கும் சரி, லால்குடி சாருக்கும் சரி, அண்ணாக்கும் சரி, சின்ன சின்ன குழந்தைகள், ஏஜ் டிஃபரன்ஸே பார்க்க மாட்டார். அண்ணா இப்பவும் சின்ன குழந்தைகள், 10 வயசு குழந்தைகள், 12 வயசு 15 வயசு குழந்தைகளுக்கு பாடம் நடத்தின்னு இருப்பார். அதே மாதிரி தான் லால்குடி சாருக்கும் எங்களுக்கும் 40-50 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் எங்களெல்லாம் மதிச்சு, ஒரு ஆளாக மதிச்சு எங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கார். அதனால தான் இன்னைக்கு நாங்கள்லாம் ஒரு ஆளாக நிற்கிறோம். அப்படின்னா இது போஸ்டரிட்டிக்கு இதே மாதிரி மேலே 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 எல்லா குழந்தைகள் ஒவ்வொன்றும் பிரில்லியண்டான குழந்தைகள். ஒரு குழந்தையும் மணியா, முத்தா, மாணிக்கமா, வைரமா கிடைச்சிருக்கு விஜயஸ்ரீக்கு. அதனால குழந்தைகளை, கலியுக குழந்தைகள், அந்த கலிகாலம் அந்த மாதிரி காலம் கெட்டு கிடக்கு, அது மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் நேர பார்த்துருக்கேன். ஐ எம் லேர்னிங் மோர் ஃப்ரம் மை சில்ட்ரன் தேன் டீச்சிங் தெம். அதனால இந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு எக்ஸ்போஷர், நல்ல கல்ச்சர், பாரத தேசத்து பண்பாடு, பாரத தேசத்து ட்ரெடிஷன், பாரத தேசத்து கிளாசிக்கல் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், பாரத தேசத்து ஃபைன் ஆர்ட்ஸ், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு ஒரு ஹையர் டேஸ்ட் கொடுத்தா லோவர் டேஸ்ட்லேருந்து தானே விலகும். அந்த மாதிரி தான் எப்போவுமே அந்த கான்செப்டில் தான் லால்குடி சாரும் அண்ணாவும் எங்களுக்கு ஒரு கிளாஸ், ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணிகிட்டே இருப்பார்.
அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கு இல்லை, 10,000 இல்லை, கோடிக்கணக்கில் எல்லா குழந்தைகளும் பாரத தேசத்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரே டார்கெட். அது பார்த்தா தெய்வம் ஆமா எஸ் டிக் டிக்குன்னு அடிக்கிற மாதிரியே சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிச்சோம், அப்புறம் நாரதகான சபால பண்ணோம், பார்த்தா இந்த தடவை சங்கரா டிவி நாங்களும் உங்களோட பார்ட்னர் பண்றோம் அப்படின்னு ஒரு முறையும் அதை வந்து ஒரு தடவையும் வி ஆர் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், மியூட் ஸ்பெக்டேட்டர்ஸ். அப்படியே வாயடிச்சு போய் பார்க்குறோம், இதை தானே வரா. நாங்கள் ஒன்றுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணுற கட்டத்திலே சங்கரா டிவி செட் வி வில் சப்போர்ட் திஸ் காஸ். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இந்தியன் கல்ச்சரும் சம்பிரதாயமும் தெரியணும்னு. அதனால இந்த தடவை சங்கரா டிவி இஸ் ஆல்சோ கெட்டிங் அலாங். ஸோ வி ஃபர்ஸ்ட் தேங்க் அவர் குருஸ். லால்குடி சாரோட ப்ரெசன்ஸ் மாதிரியே இருக்கு அவ ரெண்டு பேரும் ஆல் த மோர் ஓவர்வெல்மிங். ஏன்னா இந்த வருஷம் சங்கீத கலாநிதி அவர்களுக்கு so proud, such a proud moment for all of us. எனக்கு வந்து அதான், அதனால எனக்கு பார்க்கும்போதே எனக்கு அந்த ஒரு பிரமிப்பும் ஒரு ப்ரைடும், நம்மளுடைய கிருஷ்ணன் சாரும் நம்மளுடைய விஜய் அக்காவும் சங்கீத கலாநிதிங்கிறது, தட் இஸ் ஐ திங்க் ஐ எம் மோர் ப்ரவுட் தென் எனக்கே கிடைச்சதை விட எனக்கு இவாளுக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது விஜயஸ்ரீ மூலமா இந்த இன்வைட்ல ஃபர்ஸ்ட் இன்வைட்லயே மை செல்ஃபிஷ் பர்பஸ் அந்த சங்கீத கலாநிதிங்கிறது கிருஷ்ணன் சாரோடையும் விஜயலட்சுமி மேடமோடையும் அந்த வேர்டை பார்க்கணுங்கிறத நம்மளுடைய இன்வைட்ல தான் ஃபர்ஸ்ட் அவளுடைய. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டெலிகாஸ்ட் லேட்டர் ஆஃப்டர் யூ கெட் த அவார்ட் இன் ஹேண்ட். ஸோ நாங்கள் முந்தின்ட்டோம். வி ஆர் ஸோ ப்ரவுட் இன் யூ கெட்டிங் தி போத் ஆஃப் யூ கெட்டிங் தி அவார்ட். இது வந்து எங்கள் எல்லாருக்கும் விஜயஸ்ரீக்கு எல்லாமே அவார்டு மாதிரி. ஏன்னா அது ஒரு ரெஜுவினேட்டிங்கா, எஸ் யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத், இந்த ரைட் பாத், எஸ் திஸ் இஸ் அ ரைட் பாத் அப்படின்னு எங்களுக்கு ஒரு முறையும் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆர்ஆர் சபால தான் முதல்ல நம்மளுடைய தியாகராஜ சுவாமி ஹரிகதை அரங்கேற்றம் பண்ணணும்னு ஸ்ரீ அண்ணா குப்சாம்மா மட்டும் சொன்னார். இதே ஆர்ஆர் சபால தான் குப்புசாமி மாமா வந்து கண்டிப்பா உங்களுடைய மாட்டு பொண்ணு பண்ணணும்னு சொல்லி மேடை ஏற்றி அந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படியே அந்த ஜேர்னி, நோ லுக்கிங் பேக், எல்லாமே அடுத்தது என்ன பண்ணலான்னு அப்படியே மேடை ஏற்றினவர் குப்சாமி மாமா தான். அதனால இந்த ஃபெஸ்டிவலில் அவர் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. அவரால் வர முடியுமோ வர முடியாதவோ, நம்ம தொந்தரவு பண்ணுவோமோ, அந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ் இருக்கும்போது அவரோட எந்த விதமான ஆக்சுவலி ஹீ இஸ் யங்கர் நவ். அதனால எப்பவுமே அந்த ஒன்று பண்ணணும் அப்படின்னா உற்சாகம் இன்னும் ஜாஸ்தி வரும் இல்லையா. அதனால ஐ தேங்க் விஜயஸ்ரீ அட்மின் டீம். எனக்கு ஒரு 10 பேர் இல்லை, 20 பேர் இல்லை, 30 பேர் இல்லை, எனக்கு ஹோல் தேரை இழுக்கிறதுக்கு 100 பேர் சப்போர்ட். நான் பண்றேன் மண்ணின்னு நிர்மலாஜி, நிஷாஜி, சங்கர்ஜி, ஹேமாஜி, நித்யாஜி, நிருபமாஜி, மதுஜி, எனக்கு சொல்லிகிட்டே போகலாம், கௌசிஜி, நான் மாதிரி சொல்லிகிட்டே போவேன் நான் நேம்ஸ். இன்ஃபேக்ட் நான் விட்ட நேம்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட். ஏன்னா ஒரு பெரிய தேரை இழுக்கணும்னா இத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் நான் பண்ணுறேன்னு அந்த விங்ஸ்லேருந்து, செட்டிங்லேருந்து, மைக்ஸ்லேருந்து, இந்த ஒன்று நம்ம பார்த்து பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஃபார் எவ்ரிதிங் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் மை குருஸ். அண்ட் அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நமஸ்காரம், குருவுக்கு நமஸ்காரம். ஒரு 2 வார்த்தை, வி டிக்ளேர் திஸ் விஜயஸ்ரீ 3rd மார்கழி வைபவம் ஓப்பன் அப்படிங்கிறது ஜிஜிஆர் சார் ஆலையும் விஜயலட்சுமி மேடமாலையும் ஆசீர்வாத வார்த்தை பண்ணி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் தெம் ஃபார் லாங். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு 2 பேருக்குமே. அதனால ஒரு ஜஸ்ட் டிக்ளேர் ஓப்பன் த விஜயஸ்ரீ மார்கழி வைபவம்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம்ஸ் டு ஆல். ஃபஸ்ட்டு முதல்ல அதை சொல்லிடுறேன், வி டிக்ளேர் ஓப்பன் விஜயஸ்ரீ மார்கழி வைபவம். இங்கே வந்தப்புறம் ஒரு 2 வார்த்தை பேசாமல் இருக்க முடியல. குருவின் பாதத்தில், குருவின் அடியில் அப்படின்னு சொன்னாவா பேசுறச்சே, அந்த மாதிரி குருவின் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி. லிட்ரலி குருவின் பாதத்தில் உட்காண்டு அந்த சங்கீதத்தை கற்றுருக்காவா. அது மட்டும் இல்லை,
யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிது. அது என்னன்னா, எங்கள் குருவின் சகாப்தம் சரித்திரம் அதை வந்து ஹரிகதையாக எடுத்து ஜெய ஜெய விஜய் பவ அப்படின்னு அவர் முன்னாடியே அதை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியம்ங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவளுக்கு குருவின் பரிபூர்ண கடாட்சம் இருக்கிறதுனால அது கிடச்சிது. இந்த விஜயஸ்ரீ ஸ்கூலுங்கிறது ரொம்ப உன்னதமானது. அதாவது கலாச்சாரம், நம்மளுடைய சரித்திரம், இசை, கண்ணியம், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பல வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருத்தர் நம்மளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறான்னா அதை விட வேற என்ன நம்ம கேட்க முடியும்? அது அத்தனையும் இங்கே உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. இது மாதிரிலாம் பார்க்குறச்சே நம்மளும் சின்ன குழந்தையா ஆயிடலாமான்னு தோன்ற அளவுக்கு அண்ணாவின் சார்பிலையும் எங்கள் குருவை வேண்டிண்டு, ஸ்ரீ அண்ணா அவ குருவையும் வேண்டிண்டு, இன்னும் மென்மேலே இந்த விஜயஸ்ரீ ஸ்கூல் இன்னும் வளரணும். இன்னும் நிறையா பேருக்கு, நிறையா குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலாச்சாரம், இசை, ஹரிகதை எல்லாம் போய் சேரணும்னு பிரார்த்திக்கிறேன். என்னுடைய தங்கை விஜயலட்சுமி சொன்ன மாதிரி, குருவின் கடாட்சம், குரு ஸ்மரணம், அவரை நினைக்காத லெக்சரே இல்லை. ஸ்ரீமதி விஷாகா ஹரியோடைய லெக்சர் பார்த்தேன்னா கேட்டேன்னா, அப்பேற்பட்ட பாக்கியம். குருவை பற்றி நினச்சி புகழ்ந்து ஒரு கிருத்தஜையோட அவ பண்ணுற லெக்சரை குருவே முன்னாடி உட்கார்ந்து கேட்டிருக்கார். அது ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அவருடைய இயலாத ஒரு சமயத்துலேயும் அந்த குரு பக்தியை நினச்சி அவர் ரொம்ப உற்சாகத்தோட ஒரு குழந்தை மாதிரி அந்த கிருஷ்ணகான சபாவில் அவள் பண்ணுற லெக்சருக்கு வந்து உட்காந்து ரசித்து மேடைக்கும் வந்து நல்ல பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்கிறது இன்னைக்கு தெரியுறது. இங்கே இப்படி இந்த வளர்ச்சியில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த என்னுடைய தங்கை சொன்ன மாதிரி குரு பாதத்திலேயே அதுக்கு அருகாமையில் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கின்றது தான் அதை ஸ்ரீமதி விஷாகா ஹரிக்கு இன்னொரு குரு கிட்டக்க கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து இப்போது பரிமளிக்கிறது. இந்த சங்கீதமும் இந்த ஹரிகதையும் சேர்ந்து வேல்யூஸ் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எஜுகேஷனுங்கிறது இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ் வித்தவுட் த வேல்யூஸ். ஸோ அப்படி பார்க்குற போது நீங்கள் எல்லாரும், இந்த குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் ஒரு நல்ல செயற்கை, ஒரு ஒருத்தருக்கொத்தர் இது ஒரு ரோல் மாடலாகவே வச்சுட்டு எல்லாரும் இந்த ஸ்கூலை ஃபாலோ பண்ணி மற்ற இடத்துலையும் இது மாதிரி வரணும்ன்ட்டு நான் எல்லாம் வல்ல இறைவனையும் குருவையும் வேண்டி அமர்கிறேன். நமஸ்காரம். விஷாகா அவர்களை மிக சிறு வயதிலிருந்து இப்பொழுது எந்த குழந்தைகளையெல்லாம் அவர் தயார் செய்கிறாரோ அதுபோல காலத்தில் அப்பொழுதே அவருடைய குருபக்தி அவரோடு கூட பிறந்தது, அவர் ரத்தத்தில் ஊறினது. ஏனென்றால் எனக்கு தெரியும், பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது அண்ணா அவருடைய குரு விட்டால் பள்ளிக்கூடத்தை கட் பண்ணி விட்டு அங்கே உட்காந்து கொண்டு ரொம்ப நேரம் இருந்து தகப்பனார் ஸ்கூலுக்கு போயிருக்கார் நினச்சிருப்பார். பட் ஆனால் அவர் இங்கே உட்காந்துருப்பார். நம்ம அதுவும் கண்ணை வசக்காத பார்த்துட்டு இருப்பார். இதே சபாவில் இந்த இடத்துல நின்றுட்டு அவரோட குருவை கதைக்கு இப்படி இன்னும் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனால் அந்த குரு பக்திங்கிறது அவரோட ரத்தத்தில் ஊறினது, அப்படி தான் சொல்லணும். இன்னைக்கு வரலும் அப்படியே இருக்கார். தன்னை போலே அந்த குழந்தை தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா. விஷாகா கூட ஞாபகம் இல்லை. விஷாகா எப்போ குழந்தையா இருந்தாலும் எப்படி அந்த ஒரு பாவம் இருந்ததோ அதை மறக்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தாக்கா அதே போலே அவர் அவ்வளவு யங்ஸ்டர்ஸை சேர்த்து அவளை பிரபலமாக ஆக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்காத்து பொண்ணு தான், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நமஸ்காரம்.